தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் அடுத்த பேட்சில் வந்து படிக்க சொல்லுங்கள். நல்லா தெரிஞ்சவங்க முழுசாக படித்து கற்றுக்கிட்டாதான் மிஷின் வரும். நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தானே கொண்டு வர்றோம் இல்லையா? யாருக்காச்சும் வீடியோ இல்லாமல் கொடுத்துருக்கோமா? ஏன்னா அது வெறும் சும்மா ஒரு வார்த்தைக்காக இல்லை பகட்டுக்காக செய்யப்படுற காரியம் இல்லை. முழுமையாக நீங்கள் இன்வால்வ் ஆகி முழுமையாக உங்கள் திறமையை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம செய்யணும். அதனால் அதை தொடர்ந்து செய்கிறத முழுசாக பயன்படுத்திக்கங்க. அடுத்து வர்ற நீங்களுடைய அதை தெளிவாக சொல்லிடுங்க. அதை முழுசாக பயன்படுத்திக்கணும். இந்த இதுலேயே பாருங்கள், கிட்டத்தட்ட 39 பேர் வந்ததாக என்கிட்ட சொன்னாங்க இல்லையா? அப்போ கடைசியில் அந்த 5 பேர் காணா போயிட்டாங்க. அது நல்லா போகக்கூடாது. அந்த 6 மாதம் தொடர்ந்து ஆகும் வந்தீங்கன்னா அது முறைப்படி அதை கற்றுக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கம்பெனியில் நாங்கள் வேலை கொடுப்போம். நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுது இல்லையா? இந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அடுத்த வருஷம் முடியுது. அதனால் நீங்கள் இப்போ மிஷினை எடுத்துகிட்டு போகிறவங்க அது சிறப்பாக அது என்னென்ன நல்ல முறைகள் அதை பயன்படுத்தி அதை உங்கள் வாழ்க்கை முறையை சிறப்பாக்குவதற்கு பயன்படுத்தி கேட்டுக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நம்மளது டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி அவர்கள், அவங்க இன்டெலிஜென்ஸ் போலீஸு டிஎஸ்பி, அவங்க என்னுடைய நீண்டகால நண்பர். அவங்க இங்கே வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவர்கள் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கார்மல் சபையோட தலைவர் ஃபாதர் பெஞ்சமின். இவங்களும் நம்ம ஊர்லேயே பிறந்தவங்க, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள போன ஃபங்க்ஷனுக்கே நான் கூப்பிட்டுட்டு அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஃபாதர் ஏன்னா ப்ரோக்ராமுக்கு நான் வர சொல்லிட்டேன். டிசம்பர் 15 உங்களுக்கு பண்ணமா பெரிய ப்ரோக்ராம், அதுக்கு வர சொல்லிட்டு அன்னைக்கே அவரை கூப்பிட மறந்துடுறேன். நான் காலையில் சாப்பிட்டதே மறந்துடுவேன்.